ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் மற்றும் ஒரு தோல்வி, மகத்தான தோல்வி. சிஎஸ்கே 187 ஃபார் 8, 22 ஓவரில். 22 அப்படிங்க, 20 ஓவர் தானே, இல்லை 12 வைடு வரை போட்டாங்க. ஸோ அது சேர்த்துங்க, 22 ஓவர் விளையாடிருக்காங்க. 187 ஃபார் 8. ராஜஸ்தான் ராயல் 17.3 ஓவர்ஸே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டாங்க. 6 விக்கெட்டில் நீ கிளம்பிட்டுன்னு. சிஎஸ்கே ஃபஸ்ட்டு 10 ஓவரில் 102 ரன் இவ்வளோக்கும். கடைசி 10 ஓவரில் இந்த மாதிரி ஸ்பீடாக போகும்போது 200 தாண்டணும். 30-40 ரன் ஷாட் இது. இதே கிரவுண்டில் ஒரு வாரம் 4 நாள் முன்னாடி 200 சேஸ் ஆகிருக்கு ஒரு மேட்ச்சு. ஸோ அதனால் தெரியும் அவங்களுக்கு நல்லா பேட்டிங் பேரடைஸ் ஆகிடும் செகண்ட் இன்னிங்ஸு. வி நீட், அதுவும் ஸ்பின்னரில் விக்கெட்லாம் விழுவலன்னு. பட் எனிவே தே ட்ரைட், அவ்வளோதான் முடியும், என்ன பண்ண முடியும். எந்த அளவுக்கு நம்மளோட பவர் ஹிட்டிங், பிக் ஹிட்டிங், நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங், ஆல்ரவுண்டர் 10, 12, 13, 14னா லாஸ்ட் 3 ஓவர் 17 ரன் தான் எடுத்தாங்க. இவ்வளோக்கு தோனி, ஜடேஜா இருந்தாங்க க்ரீஸில். லாஸ்ட் 3 ஓவரில் அவன் 70 ரன் அடிக்கிறாப்புல இப்போலாம். அப்புறம் இந்த மாதிரி 17 ரன் எடுத்து வச்சா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 56, மாத்ரே அண்ட் அஸ்வின். நல்ல வேலை அஸ்வின் நம்பர் 4 வந்தார், இல்லைன்னா ஆல் அவுட் ஆகிருப்போம். ஆமாம், நல்லா வந்து ஸ்டடி பண்ணிட்டார்ல இன்னிங்ஸை. சரி இருக்கட்டும், எவ்வளோ அடிச்சார்? 13. ரைட். அவர் ஏன் நம்பர் 4 வந்தான்னு எனக்கு இன்னுமே தெரியல. எப்போ தான் இந்த ஆண்ட்ரூ சித்தார்த்தன் என் முகத்தை காட்ட போகிறீங்கன்னு தெரியல. அது இவர் நம்பர் 4 வந்தார். நான் வந்து நைட் வாட்ச்மேன் மாதிரி, T20யில் நைட் வாட்ச்மேன் நான் இப்போ தான் பார்க்குறேன். பேட்டிங் ஆடுற சொதப்பி திருப்பி சிவம் டூபே 7வது நம்பரு, பிரேவிஸ் 6வது நம்பரு, ஸ்கோர் பண்ணுறவங்களாம் 6-7க்கு அமுச்சிட்டு ஸ்கோர் பண்ணாதவங்களாம் அந்த ஊஞ்சல் விளையாடுற மாதிரி வந்துட்டு போனால். 6th விக்கெட் 59 ரன் பார்ட்னர்ஷிப் பிரேவிஸ் அண்ட் டூபே. 7th விக்கெட் 43 ரன்ஸ் டூபே அண்ட் MS தோனி. அண்ட் போலிங் இந்த எண்டு பிரமாதமான போலிங்னா இப்படி தான் காமிச்சிட்டார்ல. ஆகாஷ் மதுவால் ஆகட்டும், துஷார் தேஷ்பாண்டே, இவங்களுக்கு இங்கேருந்து போனது தான். லாஸ்ட் 3 ஓவரில் 17 ரன் தான் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய பேட்டிங் லைனை இப்போ வச்சுக்கிட்டு என்னத்தை சொல்கிறது. ரைட். மாத்திரை 43, மாத்திரமே 43 அடிச்சார். அப்புறம் பிரேவிஸ் 42, சிவம் டூபே 39 அண்ட் MS தோனி 16. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 94 தான். என்ன தலை ஃபார் அ ரீசன் சொன்னவங்களாம் அதுக்கு பதில் சொல்லுங்கள். அண்ட் ஆகாஷ் மதுவால் 3 விக்கெட்டு அண்ட் யுத்வீர் சிங் 3, புது பசங்க இவங்களாம் 3 விக்கெட், ஆளுக்கு 3 விக்கெட் எடுத்து மதுவாலுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வேறு வரட்டான்ட்டு. ரைட். சேஸு, சாலிட் சேஸு. ஃபஸ்ட்டு 4 ஓவர்லேயே 37 ரன். ஆமாம், வாங்கிக்க டமால். அதில் எந்த அளவுக்கு இந்த பையன் சூரியவன்ஷி வந்து நம்ம வெறும் ஒரு ஹிட்டிங் மட்டும் தான் தெரியும், ஹிட்டு பேங்க்னு தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இல்லை. இந்த பையன் இது என்ன ஒரு சென்சிபிளாக இன்னிங்ஸ் விளாண்டாங்க. ஓப்பனிங் 37ல் 1 ரன் தான் அந்த பையன். ஏன்னா ஜஸ்வால் அடிக்கிறாப்புல, ஸ்ட்ரைக் அவர்கிட்ட கொடு. அவுட் ஆகும்போது ஃபஸ்ட்டு விக்கெட் விழும்போது 3 பால் தான் இவர் விளையாடிருந்தார். அவர் 36 ரன் அடிச்சுட்டு போயிட்டார் குயிக்லி. அதுக்கப்புறம் அந்த பையன் சில ஒரு கவர் டிரைவ் விளையாண்டார் பாருங்களேன். 10 ரன் ஆகட்டும், ஜடேஜா லவ் பண்ணதாகட்டும், சூப்பர் பேட்டிங். இட் ஷோஸ் தட் எல்லா ஸ்கில் இருக்கும். ஒரு வருஷம் ரஞ்சி டிராஃபி கம்ப்ளீட்டாக விளையாடினார்னா அவர் இன்னும் பக்காவாயிடுவார் பேட்டிங்கில். எனிவே, அண்ட் ராகுல் டிராவிட், ஹூ பெட்டர் கேன் கோச் ஹிம். அண்டர் 19ல் சாம்பியன் ராகுல் டிராவிட். அவர் தான் ராஜஸ்தான் ராயல் ஒரு கோச். ரொம்ப நாளாக விளையாண்டாப்புல பையன். எல்லாத்தோட மேட்ச் முடிஞ்சோன்னா தோனி காலில் விட்டாருங்க, பிளெஸிங் கேட்டுக்கிட்டு. ரொம்ப நல்லது கெஸ்டர். அதெல்லாம் இன்னும் ரெஸ்பெக்ட் தான், கிவிங் ரெஸ்பெக்ட் டு தி எல்டர்ஸ், கிவிங் ரெஸ்பெக்ட் டு அ டேலண்ட். மாதிரி ஆள் இவ்வளோ சாதிச்சிருக்காரு அந்த கிரிக்கெட்டில். அதனால் அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கினது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரைட். அது முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். அது வர மறந்துட்டேன் டக்குன்னு. ஆமாம், சுகன்ராஜன் ஒரு 100 rupees கான்ட்ரிபியூட் பண்ணிக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சுகன்ராஜ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன், ஒரு அமுக்குங்க. 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட், சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்லும், யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஒரு நாள் தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது. தேங்க்யூ ஸோ மச் சுகன்ராஜ். நேற்று கூட ஒருத்தர் அதை பற்றி புலம்பிட்டாரு, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 3 நாளாக நிறைய வீடியோ போட்டிங்க, விதவிதமாக இப்போயே போடுறீங்கன்னா இன்கமே இல்லைன்னு எங்கேருந்து போகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கும் 50 வீடியோ போடணுன்னு தான் ஆசை. வியூஸே போகிறது இல்லையா? 40,000 50,000 வியூ போனால் தான் சம் மணி வரும். எவ்வளோ வேலை இருக்குது இல்லை? மேட்ச் பார்க்கணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பேசணும், எடிட்டிங் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், தம்ப்நெயில் ஒருத்தர் பண்ணணும், ஏன்னா கிராஃபிக் டிசைன் ஒன்று பண்ணணும். எங்கேருந்து இந்த மாதிரி 100 வியூ 200 வியூ வச்சுட்டு பண்ண முடியும்? உண்மையை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனாக தான் நடத்த முடியுது. இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் என்னைக்கு எழுத்து முட்டு போயிருக்க வேண்டியதான். அப்புறம் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 98, அங்கே தான் மேட்ச் மாறிச்சு. சூரியவன்ஷி 57, சஞ்சு சாம்சன் 41. கேப்டன் இன்னிங்ஸ் வந்தார். சிங்கிள் டபுள். சூரியவன்ஷி சிங்கிள் டபுள் ரொட்டேட் பண்ணுறதும் நல்லா இருந்தது. குயிக் சிங்கிள் எடுக்கிறது, டபுள் எடுக்கிறது, ரன்னிங் பிட் விக்கெட்டு, ஃபிட்னஸ்ஸு சூப்பர். 33 பால் 57 அந்த பையன். 4 4, 4 6, 172 ஸ்ட்ரைக் ரேட்டு. 100 அண்ட் ஜடேஜா இவங்க 2 பேருமே சேர்ந்து 5 ஓவரில் 69 ரன் கொடுத்தாங்க. ஆமாம், ஒரு விக்கெட் தான். அஸ்வின் 4 ஓவர் போட்டார், 2 விக்கெட் எடுத்தார், அதுவும் 43 ரன் கொடுத்துட்டார். இங்கே இந்த பவுலர்ஸ் வின்னி டோர்னமெண்ட்டுங்கிற மேட்சை ஜெயிக்க முடியல, என்ன பண்ணுறது? கடைசியில் உட்காந்துட்ருக்கோம். அவுட் ஆஃப் த ரேஸும்பிங்க நான் இவங்கள சிஎஸ்கே. அதனால் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்லேருந்து அவுட் ஆஃப் த ரேஸ். அவங்க விளையாடலையா? காட்டில் எப்படி விளையாடணுன்னு
ரைட். இவ்வளோ பவர் பிளே நீங்கள் ப்ளே பண்ண முடியாது. இத்தனை சார் பவர் பிளே சரியில்லை சார், இல்லைன்னா நாங்கள் கீழ்ச்சிருப்போம் சார். பவர் பிளேயில் நேற்று 68, 68 ஃபார் 3 சிஎஸ்கே. அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? இந்த பேட்டிங் தான் இருக்குல்ல, 9, 10, 11, 12 வரைக்கும் அடி வேண்டியது தானே. முடியல, ட்ரைடு முடியல, கனெக்ட் ஆக மாட்டேங்குது பால். துருவ் ஜுரேல் அவர் ஒரு 31, 12 பாலில் 31. ஹிட்மேர் 5 பாலில் 12, நானும் கொஞ்சம் அடிச்சு பழகிட்டா அப்படின்ட்டு அவர் ஒரு 5 பாலில் 12 அடிச்சிட்டாரு. இன்னொரு ஒரு ஸ்டாட் சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிடுறேன். அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது, இந்த 3 சோ கால்டு டாப் கிளாஸ் பவுலர்ஸில் எல்லா ஃபார்மேட்டும் விளையாண்டவங்க. அவங்க டெஸ்ட்டு, 180, T20லாம் நேற்று 3 பேரும் சேர்ந்து 9 ஓவர் போட்டாங்க, 110 ரன் கொடுத்தாங்க. ஆமாம், ஆவரேஜாக 12.10. சூப்பரில். ஃப்ரண்ட் லைன் பவுலரை நீங்கள் இப்படி அடி வாங்கினீங்கன்னா எங்கேருந்து ஜெயிக்கிறது? லாஸ்ட் படும்போது தோனி சொன்னார் ப்ரோசஸ் அடுத்த வருஷத்துக்கு ரெடியாக வரும்னு. பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. இப்போ அஸ்வின் நம்பர் 4ல் வர போகிறார் பாருங்க அடுத்த சீசனில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இன்னைக்கு பிக் மேட்ச் இருக்குது, டெல்லி வர்சஸ் மும்பை. குறைபாத லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.